அட, யார் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது? நம்ம கையிலக்கா தான் ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கக்கா. ஆமாங்கக்கா, கடையில் தான் இருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியே போகிற வேண்டியதாக இருக்குங்கக்கா. கொஞ்சம் சீக்கிரமாக கடையை மூடிட்டு போகிறேன். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்களா? சரிங்கக்கா. கடையில் தான் இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக மட்டும் வர சொல்லுங்கக்கா. சரிங்கக்கா, நான் அரைச்சி தந்துடுறேன். என்னாச்சு கையல், என்ன சொன்னா? கடை திறந்துருக்கா? ஆமாம் தேவியக்கா, நான் சொன்ன மாதிரி அவள் சீக்கிரமாக கடையை மூடிட்டு போகிறாளாம். நம்ம இப்போவே கொடுத்து அனுப்பிடலாங்க்கா, அரைச்சிட்டு வந்துடுவாங்க பசங்க. அப்படின்னா சரி கையல். பொன்னி, அங்கே பாத்திரம்லாம் வச்சிருக்கேன் பாரு பொன்னி, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வா, அரைக்க கொடுத்து அனுப்பலாம். அக்கா இந்தாங்கக்கா, நீங்கள் இதில் எடுத்து போடுங்க, நான் மேலே போய் மஞ்சள்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். மிளகாயும் தனியாவும் நல்லா காஞ்சிடுச்சு, ரெண்டுத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு கொடுத்து அனுப்பிடலாம். பசங்களா, நல்லா அங்கே அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அப்புறமா பாத்திரத்தில் போட்டு எடுத்துட்டு வாங்க, சரிங்களா? தியா செல்லம், இதில் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், நீ இதை எடுத்துக்கோ. அண்ணன் மஞ்சள் எடுத்துப்பான், பார்த்து போயிட்டு வரணும், சரியா? பசங்களா, சைக்கிளில் எடுத்துகிட்டு போறீங்க, ஓட்டிட்டான் போகக்கூடாது, தள்ளிக்கிட்டு போங்க. ஓட்டிட்டு போனீங்கன்னா எங்கன்னா கீழே போட்டுருவீங்க. இங்க பாருங்கப்பா, நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் எதனா அரைக்கிறதுக்கு இருக்கான்னு. எங்க அம்மா பச்சரிசி அரைச்சிட்டு வர சொன்னாங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா நாளைக்கு கொழக்கட்டை செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். பசங்களா, இப்படியே இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் கிளம்புங்க, பார்த்து போகணும், சரியா? சரிங்கம்மா. நாமெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒன்னா கடைக்கு போறோம்ல. என்ன கையலக்கா ஏதோ பசங்களை அனுப்புறேன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்களே, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லை. ஒரு வேலை வரலை போல. சரி, நம்ம கடையை மூடிட்டு போகலாமா? நம்மளுக்கும் வேற நேரமாச்சு. சரி, சோளமாவும் நல்லா அரைச்சி முடிச்சாச்சு, இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஆறட்டும். ஆண்டி, நாங்க வந்துட்டோம். கண்மணி, இதுதான் அந்த கடை. ஒரு வழியா வந்துட்டீங்களா? ஆண்டி, இதெல்லாம் நீங்க அரைச்சி தரணும். ஆமா ஆண்டி, இதுல மிளகா இருக்குங்க ஆண்டி, இதையும் நீங்க அரைக்கணும் ஆண்டி. ஆண்டி, கூடவே இந்த மஞ்சளையே அரைச்சி தந்துடுங்க ஆண்டி. சரிங்க பசங்களா, நான் எல்லாத்தையும் அரைச்சி தரேன். ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல, எனக்கும் வேற இப்ப ரொம்ப நேரம் ஆகுது. நீங்க வேற வர மாட்டீங்கன்னு நினைச்சு கடையை வேற சாத்திட்டு போகலான்ட்டு இருந்தேன். சரி சரி, ஒவ்வொன்றா கொடுங்க. முதல்ல எதை அரைக்கட்டான்? பச்சரிசி கொடுங்க, பச்சரிசி அரைச்சிடுறேன். ஆண்டி, அதோ இருக்கு பாருங்க ஆண்டி, அந்த பாத்திரத்துல தான் பச்சரிசி இருக்கு. गाइस, எனக்கு என்னன்னு தெரியல, இந்த ஃப்ளோர் மில்க்குள்ள வந்த உடனே அப்படியே ரொம்ப கண்ணெல்லாம் எரியுது, தும்பல் வர மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஆமாங்கக்கா, எனக்கும் அப்படிதான்க்கா இருக்குது, அப்படியே கண்ணெல்லாம் எரியுது, அச்சோ தும்பல்லாம் வருதுங்கக்கா. சரி ஏஞ்சல், தியா, நீங்க வேணா வெளியே போய் நிக்கிறீங்களா? நாங்க இதை அரைச்சிட்டு வந்துடுறோம். போங்கண்ணா, வெளியே நிக்கிறதுக்கா நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், நாங்க இங்க தான் இருப்போமே. சரிங்க பசங்களா, உங்க கூட பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நான் சீக்கிரமா ஒவ்வொன்றா அரைச்சி தந்துடுறேன், எனக்கும் வேற ரொம்ப நேரம் ஆகுது பசங்களா, சரிங்களா? சரி, அடுத்ததா என்ன அரைக்கட்டும் எடுத்து வைங்க அப்படியே. ஆண்டி, இந்த பாத்திரத்தை இங்க தானே வைக்கணும், வச்சுட்டேங்க ஆண்டி. ஆண்டி, இப்போ இங்க என்ன ஆண்டி பண்ண போறீங்க? எப்படி இத அரைக்கும் இந்த மிஷின்? அங்க பாரதியா, முதல்ல ஆண்டி மிஷின் ஆன் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து அரிசியை கொட்டுறாங்க. ரோஜா கீர்த்தி, அங்க பாருங்க, மாவா வந்துகிட்டு இருக்குது. என்னடா ராஜு, இந்த கடைக்கு நாங்க நிறைய வாட்டி வந்திருக்கோம், இதெல்லாம் எங்களுக்கு பார்த்து பார்த்து பழகிடுச்சு. ஐயோ அண்ணாங்க பாருங்கண்ணா, மேல அப்படியே அரிசியா கொட்டுறது, இப்படி கீழே அப்படியே நைஸா மாவா வந்துகிட்டு இருக்கு பாருங்கண்ணா. இந்த மிஷின் இப்படிதான் வேலை செய்யுமா? சூப்பரா இருக்கு பார்க்கும்போது. ஆமந்தியா, இங்க பாரு, ஆண்டி கொட்டின அரிசி எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்பனா தேஜாக்கா, அங்க கொட்டின அரிசி தான் இப்படி அழகா மாவா அரிசிங்க வருதாக்கா. சூப்பர்க்கா, இந்த மிஷின் உண்மையிலே சூப்பர். பாருங்கக்கா, நீங்க கேட்ட மாதிரி ஆண்டி சூப்பரா பச்சரிசி மாவா அரைச்சி தந்துட்டாங்க, எடுத்துக்கோங்க. வாவ், எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அரைச்சு கொடுத்திருக்கு இந்த மிஷின், ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. கண்மணி, ஐ திங்க் நாளைக்கு உங்க வீட்ல செய்ய போற கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்ட்டா வரும்னு நினைக்கிறேன். அமேசிங்கா இருக்கு. அட என்ன பசங்களா, நீங்களாம் பேசுறத பார்த்தா முன்ன பின்ன இந்த மிஷினை பார்த்தே இருக்க மாட்டீங்க போலயே, இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. சரி சரி, பச்சரிசி நல்லா அரைச்சாச்சு, கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே ஆற விடலாம். அரைச்சிட்ட விடனே இந்த இடத்துல ஆற வைக்கணுமா? ஆண்டி ஆண்டி, அடுத்ததா எந்த அரைச்சு தாங்க ஆண்டி. இதுதான் ஆண்டி கல்ல பருப்பு, இத அரைச்சு கொடுங்க
போட்ட கடலைப்பருப்பு இன்னும் கீழே வரவே இல்ல. ஒருவேளை உன்னுடைய கடலைப்பருப்பு இந்த மிஷினுக்கு செட் ஆகலையோ என்னமோ. அப்படிலாம் இல்லங்கக்கா, இப்பதானே மேல போட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் அரைச்சு கீழே வரும். பாருங்க வந்துருச்சு, எவ்வளவு சாஃப்டா நைஸா இருக்கு பாருங்கக்கா. சரிங்க ஆண்டி, எனக்கு ஒரு டவுட். எல்லாருமே ஒவ்வொரு மாவுக்கு ஒவ்வொரு மிஷின் தானங்க ஆண்டி யூஸ் பண்ணுவாங்க, நீங்க எல்லா மாவுக்கும் ஒரே மிஷின் யூஸ் பண்றீங்க? பாப்பா அதெல்லாம் அந்த காலம், இது லேட்டஸ்ட் மிஷினு. ஒரு மாவுடைய ஸ்மெல்லு இன்னும் ஒரு மாவுல வரவே வராது. ஒரு மாவு அரைச்சிட்ட பிறகு மிஷின் தானாவே க்ளீன் பண்ணிக்கும். சரிங்க பசங்களா, இந்தாங்க பச்சரிசி மாவு ஆறுது, நல்லா அரைச்சாச்சு, காயவும் வச்சாச்சு. இந்தாங்க பார்த்து எடுத்துட்டு போங்க. தேங்க்ஸ் ஆண்டி, மாவு அரைச்சு தந்ததுக்கு. சரி, இந்த கடல மாவை இப்போ நல்லா ஆற வச்சிடுறேன். அடுத்ததா என்ன அரைக்கட்டா? வேற என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? மிளகாய் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆனா மிளகாக்கு முன்னாடி இந்த மஞ்சளை கொஞ்சம் அரைச்சு தாங்க ஆண்டி. ஆண்டி என்ன ஆண்டி அப்படியே முழுசா போடுறீங்க, அப்படியே அரைச்சு தந்துருமா? கண்மணி, இப்பதானே சொன்னாங்க இது லேட்டஸ்ட் மிஷினு, எதை போட்டாலுமே அப்படியே அரைச்சி தந்துடும். பாரு எவ்வளவு சூப்பரா வருதுன்ட்டு. சரிங்க பசங்களா, மஞ்சள் தூளும் அரைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததா மிளகாய் இருக்குல்ல, அதை கொடுங்க, நான் அரைச்சிடுறேன். பசங்களா, மிளகாய் அரைக்கும் போது ரொம்ப கண்ணுலாம் எரியும், தும்பல் தும்பலா வந்துடும். நீங்க வேணா வெளியே போய் நிக்கிறீங்களா? நான் வேணா அரைச்சிட்டு கூப்பிடட்டுமா? இல்லைங்க ஆண்டி, நாங்க இங்கவே இருக்கிறோம். சரி, நான் என்ன பண்றது, சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. எப்படியா இருந்தாலும் அரைக்கும் போது தும்பல் வருது, கண்ணு எரித்துன்ட்டு அழுதுட்டு தான் போக போறீங்க. அதெல்லாம் எரியாதுங்க ஆண்டி, நீங்க அரைங்க. ஏ ராஜு, என்னடா என் கண்ணுல செம்மையா எரியுதுடா. அப்படியே மிளகாத்தூள் அப்படியே கண்ணுல விழுந்துச்சான்னு தெரியல, பயங்கரமா எரியுதுடா. ஆமாங்கக்கா, எனக்கு கூட அப்படியே மூக்குலாம் அரிக்குதுங்கக்கா, அப்படியே தும்பல் வர மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் ரொம்ப கலங்குதுக்கா, அப்படியே எரியுதுக்கா எனக்கு கூட. அக்கா, நம்ம இங்க இருந்து போயிடலாமாக்கா? வெளியே போய் நிக்கலாமா? அண்ணா, எனக்கு அப்படியே தும்பல்லாம் வந்துருந்தா. அச்சு அச்சு அண்ணா, அண்ணா வாங்கண்ணா, வெளியே போயிடலாம். அப்படியே கண்ணெல்லாம் எரியுதுங்கண்ணா. அண்ணா அச்சு அச்சு, ஆமாண்டியா, ரொம்ப கண்ணுலாம் எரியுது, தும்பலாம் வருது. அம்மா, இதுக்கு மேல என்னால இங்க நிக்க முடியாது, நான் வெளியே போறேன். அச்சு அச்சு ராஜு, அச்சு கொஞ்சம் வெயிட் பண்ற ராஜு, நானும் வரேன். அச்சு ரோஜா அக்கா, கீர்த்தி அக்கா, தேஜா அக்கா, கண்மணி அக்கா, நீங்களும் வந்துருங்கக்கா. அக்கா, கண்ணெல்லாம் பயங்கரமா எரியுதுங்கக்கா. அண்ணா இருங்கண்ணா, நானும் வரேங்கண்ணா. அப்பவே சொன்னேன், கேட்டா தானே? சரி, மிளகாத்தூளும் நல்லா அரைச்சாச்சு, கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே ஆறட்டும். பசங்களா வாங்க பசங்களா உள்ள, நான் எல்லாமே அரைச்சி முடிச்சாச்சு. சரி, எல்லாத்தையுமே பார்த்து எடுத்துட்டு போங்க. போகிற வழியில எங்கன்னா கீழே கொட்டிட்டு போறீங்க, எல்லாத்தையும் பார்த்து எடுத்துட்டு போங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துட்டு போங்க. மிளகாத்தூள் மட்டும் நல்லா ஆறிட்டு. இந்தாங்க பச்சரிசி, மிளகாத்தூள், கடல மாவு, மஞ்சள் தூள். ஓகே ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அரைச்சு கொடுத்ததுக்கு. ஆண்டி, இதுல மொத்தமா சேர்த்து 100 ரூபாய் இருக்குங்க ஆண்டி, நாலுத்துக்குமே சேர்த்து. சரிங்க பசங்களா, சீக்கிரமா போங்க இப்பவே, அப்பதான் பொழுதோட வீட்டுக்கு போய் சேர முடியும். எனக்கும் ரொம்ப நேரம் ஆகுது, நானும் சீக்கிரமா கடையை சாத்திட்டு போகணும் வேற.